ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டெக்ஸைன். நான் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஃபேவரட் பிராண்டான இந்த ஒன்ப்ளஸ்லேருந்து இந்த ஒன்ப்ளஸ் நான்கிற மொபைலை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒன்ப்ளஸ் நார்ட் இந்த மொபைல் பார்த்தோம்னா ரிவ்யூ யூனிட்லாம் இல்லைங்க. அமேசான்லேருந்து நான் வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் மொபைலுங்க இது. இப்போ இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொபைல் பாக்ஸில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நார்ட் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒன்ப்ளஸ்ன்னு எழுதியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒன்ப்ளஸ் நார்ட்னு கொடுத்துருக்காங்க. டாப்லேயும் எதுவும் இல்லை, பாட்டம்லேயும் எதுவும் இல்லைங்க. இப்போ இந்த மொபைலோட பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த மொபைலோட சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மொபைல் பார்த்தோம்னா அசம்பிள்டு இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தாங்க. நான் வாங்கின வேரியண்ட்னு பார்த்தோம்னா 12GB RAM 256GB இருக்க அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் தாங்க. இந்த ப்ரைஸிங் பார்த்தோம்னா 30,000 ரூபாய் வருதுங்க இந்த மொபைல். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட கலர்னு பார்த்தோம்னா நான் ப்ளூ மார்பிள்ங்கிற அந்த கலர் வாங்கியிருக்கேங்க. இதுவே போக கிரே ஆனிக்ஸ் அப்படின்னு இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்குங்க. இருந்தாலும் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால் நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேங்க. நீங்களா கூட இந்த பாக்ஸை பார்க்கலாங்க. இந்த பாக்ஸ் இன்னமும் சீல் பண்ணி தாங்க இருக்குது. நான் இன்னமும் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. இங்கே ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் முன்னாடியே இந்த கவரை பிரிச்சிடலாம். வாவ், கவரை பிரிச்சுட்டு பார்த்தாலே இந்த பாக்ஸ் சூப்பராக இருக்குங்க. வாவ், பாக்ஸே செம்மையாக இருக்குங்க. எனக்கு இந்த ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். எடுத்தோடனே கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. எடுத்தோடனே பார்த்தோம்னா திஸ் வே நாட் அப்படின்னு நம்ம ஒன்ப்ளஸ் நாட் மொபைலில் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தோம்னா இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாவ், ரியலி அமேசிங். இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. எனக்கு இந்த ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குங்க. இப்போ இருக்க மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த ஃபோனுக்கு அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா இதில் ஒன்றும் இல்லை. அடியில் பார்த்தோம்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்ப்ளஸோட ஒரு வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஒன்ப்ளஸோட வெல்கம் லெட்டர். இதையும் இந்த சைடு வச்சுருவாங்க. அதுக்குள்ளே பார்த்தோம்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்ப்ளஸோட கேஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒன்ப்ளஸோட சிம் ட்ரே எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நார்டோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அது போட அந்த ரெட் கேபிள் கிளப்போட அந்த கார்டும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுக்கு பார்த்தோம்னா 1.08 Wh/kg கொடுத்துருக்காங்க. பாடிக்கு பார்த்தோம்னா 1.09 கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசெண்டான சார் வேல்யூ தாங்க. வேறு எதுவும் இந்த இதில் கொடுக்கலிங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க இந்த ஒன்ப்ளஸோட விராப் சார்ஜருங்க. இது பார்த்தோம்னா ஒரு 30 வாட் அடாப்டருங்க. வாவ், பார்க்கறக்கே ரொம்ப சிறுசாக காம்பேக்டாக இருக்குங்க. கேஸ் சார்ஜரோடவே கொஞ்சம் சிறுசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா அதே ரெட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருந்தா இன்னுமுமே நல்லா இருந்திருக்குங்க. ரெட் கலர்னாலும் மோசம் இல்லைங்க, இந்த கலரு நல்லா தான் இருக்குது. இந்த பாக்ஸில் வர கண்டென்ட்னு பார்த்தோம்னா மொத்தமாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க.
சம் கார்ட்ஸ், அது போக ஒன்ப்ளஸோட ஒரு ஆப் சார்ஜர், அதோட கேபிள், வெல்கம் லெட்டர், மொபைல் ஃபோன், டிபியூ கேஸ், அப்புறம் ஒன்ப்ளஸோட அந்த பாக்ஸ் பேக்கிங். அவ்வளோதாங்க இந்த கண்டென்ட். இப்போ இந்த ஒன்ப்ளஸ் நார்ட் மொபைலுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை வந்து கவர்லேருந்து பிரிக்கலாமுங்க. பின்னாடி இருக்க இந்த ஸ்டிக்கர்ஸையும் எடுத்துடலாம். வாவ், நிஜமாலுமே இந்த ஃபோன் பார்க்குறக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. வாவ், அந்த ப்ரீமியம் ஃபீல். வாவ், பாருங்கள் இந்த கிளாஸ் பேக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ப்ளூ கலர். எடுத்தோன்னே எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 2 டியூவல் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மொபைலுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மொபைலுக்கு பார்த்தோம்னா டெம்பர் கிளாஸ் போடுறதே இன்னொரு அட்வான்டேஜுங்க. டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மொபைலோட ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க. ரைட் சைடில் பார்த்தா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த அலர்ட் ஸ்லைடர் எனக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. அடுத்து இந்த மொபைல் ஃபோனோட டாப்பில் பார்த்தோம்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கீழே பார்த்தோம்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, அது போக சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா 2 சிம் மட்டும்தாங்க போட முடியும், மைக்ரோ எஸ்டிக்கு சப்போர்ட் இல்லைங்க. இப்போ இந்த ஃபோனோட பேக் சைடு பார்ப்போங்க. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கலர். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனும் நல்லா இருக்குது. பேக்கில் பார்த்தோம்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கொரில்லா கிளாஸ் 5. என்னதான் கொரில்லா கிளாஸ் 5ஆக இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பிக்கப் பண்ணலைங்க. ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் இருக்குது. அது போக ஒன்ப்ளஸோட லோகோ கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்ப்ளஸ்னு எழுதியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தோம்னா கொரில்லா கிளாஸ் 5ல் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்க்குறக்கே ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. பிடிச்சி யூஸ் பண்ணுறக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த மொபைல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மொபைல் கூடயே வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட கேஸ், இந்த கேஸ் பார்த்தோம்னா ஒரு டிபியூ கேஸ் தாங்க. கொஞ்சம் ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க கிரிப்புக்காக. இந்த கேஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாகவே இருக்குங்க. இதை வந்து இந்த மொபைலில் வந்து போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ் பார்த்தோம்னா இந்த மொபைலுக்கு வந்து நல்லா டைட்டாகவே இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷ் கொடுக்குதுங்க. வாவ், நிஜமாலுமே இந்த மொபைல் கேஸோட போட்டு யூஸ் பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் சூப்பராகவே இருக்குங்க. கீழே பார்த்தோம்னா இந்த யூஎஸ்பி ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தாங்க. இது எல்லாத்தையும் இது பண்ணோம்னா நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் வந்து பார்த்தோம்னா இப்போ இனிஷியலாக பூட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்க, நான் இப்போ இந்த ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக நம்ம இந்த மொபைலை பார்த்தோம்னா பூட் பண்ணியாச்சுங்க. இந்த ஃபோனுக்கு பார்த்தோம்னா நான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் அன்லாக்கும் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்ப்போங்க. இந்த மொபைலில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. வாவ், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் டெஸ்ட் பண்ணிடலாங்க. வாவ், எடுத்தோடனே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே, இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.44 இன்ச் ஆம்லெட் பேனல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஓஎஸ் பார்த்தோம்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குங்க. 90 Hz பார்த்தோம்னா
செம ஸ்மூத்தாக இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதா தெரியலையான்னு தெரியலைங்க. ஆனால் பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறக்கு செம்மையாக இருக்குங்க. 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 90 ஹெர்ட்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ஃபீலே வேறேங்க. இப்போ இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் பற்றி பார்த்துடலாங்க. பேக் சைடில் பார்த்தா இந்த ஃபோனில் வந்து 4 கேமரா இருக்குங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தோம்னா 48 மெகா பிக்சலுங்க. இது ஒரு சோனி IMX 586 சென்சார். இது பார்த்தோம்னா போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் கேமராங்க. இந்த கேமராவுக்கு பார்த்தோம்னா OS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குங்க. ஜென்ரலாக இந்த ப்ரைஸிங்கில் பார்த்தோம்னா OS சப்போர்ட் வந்து அவ்வளோக்கா எந்த பிராண்டும் தரதில்லைங்க. OnePlus கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு தம்ஸ் அப். அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கேமரான்னு பார்த்தோம்னா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராங்க. இந்த கேமரா மூலமாக 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வரைக்கும் ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கேமரா பார்த்தோம்னா 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சருங்க. நாலாவது கேமரா பார்த்தோம்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா இந்த டியூவல் பஞ்சோலில் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேமரான்னு பார்த்தோம்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சோனி சென்சருங்க. இது பார்த்தோம்னா சோனி IMX 616ங்கிற அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா இது ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கேமராங்க. இது வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா. கேமராஸை வந்து நான் நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கிட்ட டெடிக்கேட்டடாக ஒரு கேமரா வீடியோ போடுறேங்க. இப்போ இந்த மொபைலில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ளோட்வேர்ஸ்னு பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் வந்து பெருசாக கொடுக்கலிங்க. அமேசான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், இந்த அமேசான் ப்ரைம் வீடியோ, இந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன சின்ன ஆப்ஸ் மட்டும்தான் வந்து ப்ளோட்வேர்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா பெருசாக வந்து எந்த ஆப்புமே கொடுக்கலிங்க. இப்போ இந்த ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, இந்த ஃபோன் பார்த்தோம்னா 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜுங்க. இப்போ அதில் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 24 GB வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் பார்த்தோம்னா 256 GB இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு 230 GB கிட்ட கிடைக்குதுங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா இதுலேயும் 9% யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தோம்னா இனிஷியலாக எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோன் பார்த்துடலாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவைஸ் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் 10ல் ரன் ஆகுதுங்க. ஆக்சிஜன் OSல தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் மெயினாக சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த மொபைலோட ப்ராசஸருங்க. இந்த மொபைலில் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 765Gங்கிற அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒரு மிட்ரேஞ்ச் 5G ப்ராசஸருங்க. இந்த ரேட்டுக்கு ஒரு 5G மொபைல், அது OnePlusலேருந்து இதுக்கும் ஒரு தம்ஸ் அப்புங்க. இப்போ இந்த மொபைலோட கேமரா ஆப்பில் பார்ப்போங்க. எப்பவும் கொடுக்குற மாதிரி OnePlus வந்து அவங்களோட கேமரா ஆப் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா ஆப்னு பார்த்தோம்னா நார்மல் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட்டுக்கு தனியாக இருக்குது, நைட் ஸ்கேப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன், ப்ரோ, டைம் லேப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பற்றி நான் இன்னமும் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மொபைலுக்குன்னு தனித்தனியான வீடியோஸ் போடுறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுறேங்க. ஸ்டே டியூன்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோவை தொடர்ந்து நீங்களும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் டெக்ஸைட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.